வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு அவையிலே அமைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவர்களாக பயிற்சி ஏற்க இருக்கும் உங்களுக்கும் எனது முதற்கண் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்னை பற்றின ஒரு அறிமுகம். அடியேன் பெயர் யமுனா, தாராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். அடியேன் ஒரு அறநெறி ஆசிரியராக பணிபுரிகிறேன். நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களை பற்றி எல்லாமே தெரியும். அவங்களுடைய அறக்கட்டளையின் சார்பில் அடியேன் அறநெறி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த வகுப்பை பற்றி கூற வேண்டும் என்றால், முதலில் இந்த வளாகம் எவ்வளவு தூய்மையான வளாகம். இந்த வளாகம் எங்கிலும் நம்மளுடைய அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்களுடைய ஆன்மா உலவிக் கொண்டு இருக்கிறது என்பது நாம் உளப்பூர்வமாக உணர்ந்த உண்மை. நம்மளுடைய அறை, தங்கும் அறை, உணவு மற்றும் தவம் மிகவும் சிறப்பானதொரு சூழல்ல நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இறைவனுக்கும் குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். அடியேன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய தாய் தந்தையரும் என்னுடைய மூதாதையரும் அருட்தந்தை குருநாதரும் தான் அதற்கு காரணம் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்க நமக்கு நடந்த வகுப்புகள் எல்லாம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக, சிறப்பு வாய்ந்ததான ஒரு 3 நாள் நம்ம வாழ்நாட்களில் பொன்னேட்டில் எழுதப்படக்கூடிய, பொறிக்கப்படக்கூடிய ஒரு 3 நாட்களாக அமைந்தது என்றே நான் கருதுகிறேன். என்னன்னா, பெரிய பெரிய பேராசிரியர்கள் இவங்க கிட்டலாம் நம்ம வகுப்பு கேட்டு அதைய நம் வாழ்நாளில் நாம் அதை வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்து காட்டணும். படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது செயல்முறைக்கு கொண்டு வரணும். அதில் ஒரு ஐயா பேசினார், நமக்கு எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. 80 வயது எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தா 80 வயது மாதிரியே இல்லை, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாரு. இப்போ உடம்பை பற்றின ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருந்தாரு. திருமூலர் ஒரு திருமந்திரம் சொல்லுகிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே, உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம உடம்பை இதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் நினச்சிருப்போம். ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஏன்டா வாழ்கிறோம், எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, எப்படியோ சிறப்பாக இருக்காங்க, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நினைப்போம். ஆனால் உடம்பு என்பது ரொம்ப முக்கியமானது என்று இங்கே பல அறிஞர்கள் நம் முன்னே பேசி காட்டியிருக்கிறார்கள். நான் ஒரு சில நம்ம எங்களுடைய கூட வந்த தோழிகள்கிட்ட சொன்னேன், நமக்கு இங்கேயே வேலை கிடைச்சா கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். வருங்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு மகரிஷி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். உடம்பு ரொம்ப ரொம்ப அவசியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கு நடத்தப்பட்ட உடற்பயிற்சிகள், முதிரை வகுப்புகள், வான்காந்தம் பற்றியும் விண்கற்கள் பற்றியும் மிக தெளிவாக படம் போட்டு நமக்கு விளக்கி காமிச்சாங்க. உண்மையாலுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த வகுப்புகள்லாம். சில பேராசிரியர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. எல்லா பேராசிரியரும் நல்லா பேசினாங்க. அதில் சில பேர்த்த நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவங்கள பற்றி. இந்த இறை துகள்கள் தான் நாம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வான்காந்தத்தில் வான் விண்ணுக்கு முன்னாடி இறை துகள்கள் அது சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக உருவாகுதுன்றாங்க. அதன் மூலமாக 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்கள், அது மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எல்லாத்துக்கும் இந்த கல்வி சென்று அடைய வேண்டும் என்பது அடியேனுடைய ஆவா. அதே போலதான் உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். பல லட்சம் பேர் இந்த பூமியில் இருந்தாலும் நம்மளை மட்டும்தான் மகரிஷி தேர்ந்தெடுத்திருக்கிறார். குருநாதர் நம்மை நாடி வருவார் என்று என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காங்க. நம்ம தேடி போக வேண்டியதில்லை. அந்த வகையில் குருநாதர் நம்மளை நாடி வந்திருக்கிறாரு. அதை நாம் தக்க வரையில் பயன்படுத்திக் கொள்வோம். இதில் ஏதேனும் பிழை இருப்பின் அது அடியேனுடையது, நிறை இருப்பின் அடியேனுடைய பெற்றோரையும் குருநாதரையும் சார்ந்தது. நன்றி, வணக்கம்.